திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 27வது நாள். இந்த 27வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் ஸ்தலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், காமாட்சி அம்மன் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், வரதராஜர் கோவில். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்மளுடைய குமரக்கோட்டம் முருகன் கோவிலும் அங்கே தான் இருக்குது. இந்த முருகன் கோவில் பல விசேஷங்களை கொண்டது. அதில் முதல்ல எது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம திருப்புகழ் எப்படி முருகனுக்கு ஒரு உயர்ந்த காவியம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தமிழில் முருகனுக்கு இன்னொரு உயர்ந்த காவியம் எது அப்படின்னா கந்தபுராணம். அதாவது முதல்ல இது சம்ஸ்கிருதத்தில் தான் இருந்தது, ஸ்காந்தம் அப்படின்ற தலைப்பில் இருந்தது. காஞ்சிபுரத்தில் பிறந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்தான் இதே குமரக்கோட்டம் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால இதை தமிழில் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 6 பாகங்களை கொண்டது. நல்ல பெரிய புத்தகம். முருகப்பெருமானுடைய எல்லா வரலாற்று முக்கியமான விசேஷங்களும் எல்லா தகவல்களும் கந்தபுராணத்தில் இருக்கும். அதாவது பெரிய புராணம் எப்படி சைவத்தில் முக்கியமான ஒரு புத்தகமாக கருதப்படுதோ, அதே மாதிரி முருகப்பெருமானை தலைவனாய் கொண்டு வழிபடக்கூடியதான கௌமாரம் சமயத்தில் கந்தபுராணம் மிக மிக முக்கியமான புத்தகம். இதை தமிழில் எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். அவர் பிறந்து வளர்ந்த இடம்தான் இந்த காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் இதே குமரக்கோட்டம் முருகப்பெருமான் கோவிலில் கந்தபுராணம் அரங்கேறிய மண்டபம் அப்படின்னே ஒரு மண்டபம் இருக்குது. இப்போ நான் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த காணொளியில் அந்த மண்டபத்துடைய புகைப்படம் வரும், நீங்கள் பார்க்கலாம். நல்ல பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் உட்கார்ந்து கந்தபுராணத்தை அரங்கேற்றியிருக்கார். அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. இப்போ நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி அப்படின்னு ஒரு பாடல் சொன்னேன் இல்லையா? அந்த பாடலும் கந்தபுராணத்தில் வரக்கூடிய முதல் காப்பு பாடல் தான். முருகப்பெருமான வேண்டி ஆரம்பிப்பார். ரொம்ப அழகான பாடல். மூவிரு முகங்கள் போற்றி, அதாவது முருகப்பெருமானுடைய சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் உண்டான வர்ணனை. மூவிரு முகங்கள் போற்றி, அந்த முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, அதில் முருகப்பெருமான் நமக்கு காட்டக்கூடியதான் அந்த கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, அவனுடைய தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. காஞ்சி மாவடி வைகும் அப்படின்னா இதே காஞ்சிபுரத்தில் மாவடி கந்தன் அப்படின்னு ஒரு முருகப்பெருமான் இருக்கார். இவர் எங்கே இருக்கார்னா ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் மாவடி சேவை சன்னதின்னே ஒரு சன்னதி உண்டு. அந்த சன்னதியில் இருக்கிற கந்தன் தான் மாவடி கந்தன். அவர் பேர்லேயும் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார். காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இப்படி சொல்லி தான் கந்தபுராணத்தையே ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது காஞ்சிபுரம் நகரம். இந்த காஞ்சிபுரம் நகரத்தில் நிறைய முருகப்பெருமான் சன்னதிகள் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குமரக்கோட்டம் முருகன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, அதாவது காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாள் கோவிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கும் நடுவில் இருக்குது. எப்படி முருகப்பெருமான் என்றைக்குமே சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் இருப்பாரோ, அதே மாதிரி இவருடைய குமரக்கோட்டம் முருகன் கோவிலும் 2 பேர் கோவிலுக்கும் நடுவில் இருக்குது. இதை சோமாஸ்கந்த உருவம் அப்படின்னே சொல்லுவாள். அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் சுப்பிரமணிய சுவாமி பிரம்மசாஸ்தா வடிவத்தில் இருப்பார். பிரம்மசாஸ்தா வடிவம் அப்படின்னா என்னென்னா, ஒரு முகத்தோடும்
4 கரங்களோடும் கையில் ருத்ராட்ச மாலையும் தரிச்சுண்டு அழகாக கிட்டத்தட்ட 4.5 5 அடி உயர முருகப்பெருமான் ஒரு முகத்தோடு இருப்பார். இது மூலவர். இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 உற்சவரை பார்க்க முடியும். அந்த 2 உற்சவரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான உருவம், அதாவது உடுப்பி சுப்பிரமணியர் மாதிரி காட்சி அளிப்பாராம். அதாவது பாம்பு குடைபிடிக்க முருகப்பெருமான் நின்ற வண்ணம். இப்போ நான் சொல்லும்பொழுது அவருடைய புகைப்படம் கூட இந்த காணொலியில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாம்பு குடைபிடிக்க முருகப்பெருமான் ஒரு முகத்துடனும் 2 கரங்களுடன் 2 பக்கம் தேவிமார்கள் வள்ளி தெய்வயானை சமேத ரொம்ப அழகான உற்சவ திருமேனி. இது இல்லாமல் இன்னொரு திருமேனியும் இருக்கார். அவர் முருகப்பெருமான் 6 முகங்களோட ஒரு முகமும் 4 கரங்களும் கொண்டவராக இருப்பார். இந்த மாதிரி 2 உற்சவ மூர்த்திகளை இந்த கோவிலில் நம்ம பார்க்க முடியும். இது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலையும் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, மாவடி கந்தன் அப்படின்ற பேரில் இருப்பார் அப்படின்னு, அங்கேயும் அவரை பார்க்கலாம். காமாட்சி அம்பாள் கோவிலில் அங்கேயும் முருகப்பெருமானை பார்க்கலாம். இது இல்லாமல் கச்சபேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். அங்கேயும் முருகப்பெருமான் இருக்கார். அவர் பேர்லையும் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார். இப்படி காஞ்சிபுரம் ஸ்தலமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த ஸ்தலம்தான். ஏன்னா அது தேவ பூமின்னே சொல்லுவாள். அங்கே அம்பாள் இருக்கா, ஈஸ்வரன் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கா, முருகப்பெருமான் இருக்கார். இப்படி தேவதைகள் நிறைந்த ஸ்தலமாக காஞ்சிபுரம் திகழறது. இப்பேற்பட்ட காஞ்சிபுரத்தில் நம்ம அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதான திருப்புகழ், அதாவது 4 வரிகள் தான். நேத்தி வெற்றி வேலாயுத பெருமாளேன்னு ஒரு திருப்புகழ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த திருப்புகழும் வரும். இந்த திருப்புகழ் ரொம்ப சின்னது, 4 வரிகள் தான். எப்பவும் போல் இதை நான் 2 தடவை படித்து காட்டுறேன். பொறுமையாக முதல் தடவை கேட்டுண்டே வாங்க, 2வது தடவை என்னோட சேர்ந்து நீங்கள் இதை திருப்பி படிக்கலாம். படிக்க ஆரம்பிக்க போகிறேன். அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ, வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலை சீலா கற்றுணர் போதா கச்சி பெருமாளே. இவ்வளவுதான். இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ, வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலை சீலா கற்றுணர் போதா கச்சி பெருமாளே. கச்சி அப்படின்னா அது காஞ்சிபுரத்தை குறிக்கக்கூடிய சொல். அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசைனா அன்னைக்கு நான் ஏதோ ஒரு தொழிலை செஞ்சுட்டுருக்கேன். ஏன்னா நான் ஜீவனம் பண்ணணும் இல்லையா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு சுய ஜீவனம் நடக்கணும், நம்ம சம்பாதிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அதில் வர பணம் மூலமாக நம்ம குடும்பத்தை நடத்தின்னு இருக்கோம். அதனால் இப்படியே இந்த தொழிலையே மாட்டிண்டு இதுலேயே ஆசைகளை நான் அதிகமாக வச்சுண்டு இதிலேயே இருந்துருவனோ, அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ, உன் பேரில் திடகாத்திரமான பற்று எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலை சீலா. வெற்பு அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். முருகப்பெருமான் தகர்த்த மலை எது அப்படின்னா கிரௌஞ்ச மலை. அதாவது சூரபத்மனுடைய முருகப்பெருமான் போரிடும் பொழுது அவர் கிரௌஞ்ச மலையை தான் தகர்த்தார். அதனால தான் வெற்பை தொலை சீலா. தொலைத்தல் அப்படின்னா தகர்த்தல் அப்படின்னு அர்த்தம். கிரௌஞ்ச மலையை தகர்த்தவனே, வெற்றி வேலாயுதத்தை கையில் வைத்திருப்பவனே, கற்றுணர் போதா கச்சி பெருமாளே. பெரிய பெரிய மகர்ஷிகளாலையும் ஞானிகளாலையும் நன்கு கற்று உணரப்பட்டவனே கச்சி பெருமாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் இந்த திருப்புகழ். அதனால் அடுத்த வாட்டி காஞ்சிபுரம் போனீங்கன்னா குமரக்கோட்டம் சன்னதிக்கு தவறாமல் போயிட்டு வாங்க. அங்கே இருக்கிற 2 உற்சவ மூர்த்திகளையும் அழகாக தரிசிச்சுட்டு வாங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் முருகனை பார்க்கலாம், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் முருகனை பார்க்கலாம், அது இல்லாமல் கச்சபேஸ்வரர் கோவில்லையும் பார்க்கலாம்.
ஏன்னா 108 சிவாலயங்கள் 108 வைணவ ஸ்தலங்கள் நிறைந்தது காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த அளவுக்கு உயர்ந்ததான காஞ்சிபுரத்தை பற்றி இன்னைக்கு பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறொரு திருப்புகழுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.